விஷயத்தை அறிந்து ரட்சிக்கப்பட்டு அப்புறம் தானே சபைக்கு சேர்க்கப்பட்டிருக்கணும். சொல்லுவாங்க வருடாந்திர கன்வென்ஷன் நடக்குது எங்கே என்பதை சர்ச்சுக்குள்ளே நடத்துவாங்க. அது சுவிசேஷ கூட்டம் என்று விளம்பரம் கொடுத்துருப்பாங்க. சில சபைகளில் சிலர் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப மைல்டாக வசனத்தினுடைய துவக்க நிலை ஆரம்ப நிலை இருக்கும். அவங்க சொல்லித்தரது கூட அவர்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை உண்டாக்குகிற மாதிரி அல்லது அவர்களுக்கு எளிமையான காரியங்கள் வர்ற மாதிரி வசனத்தை மாற்றி அப்படியே பேசி காலம் முழுசும் அப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பைபிள் எடுத்து உங்களுடைய தலையில் வச்சு ஜெபம் பண்ணுங்க அல்லது வேதத்தின் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, வசனம் உள்ளே இறங்கும். இப்படிலாம் உங்களை ஒரு குழந்தைத்தனமாகவே நடத்துகிற பல ஊழியர்களையும் போதகர்களையும் நம்ம பார்த்துருக்கிறோம். இவர் அவங்க அப்படித்தான் சொல்லுகிறார். திருப்பி திருப்பி அதேவா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டீர்கள், சபையில் சேர்ந்துட்டீங்க, சர்ச்சில் இப்போ இருக்கீங்க, இங்கே மறுபடியும் எதற்கு ரட்சிப்பை பற்றி பேசணும்? எதற்கு உங்களுக்கு ஞானஸ்நானத்தை பற்றி பேசணும்? அந்த பாலபாடத்தை ஏன் நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிதான் அவர் கேட்டார். பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு பூரண சத்தியம் நிறைந்த ஒரு சபை அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சபைக்கு என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம். அது சபைக்குள்ளே தான் நடக்குது. நான் அவர்களுக்கு இந்த ரட்சிப்பை பற்றி ஞானஸ்தானத்தை பற்றி இதை பற்றிலாம் பேசலை. கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிற காரியங்களை கொஞ்சம் ஆழமான விஷயங்களை பற்றி பேசினேன். போதகர் கவனிச்சுக்கிட்டே இருந்தார். 3 நாள் கூட்டமும் அதெல்லாம் உங்கள் சர்ச்சு விசுவாசி தான். அது முடித்த பிறகு 3ஆவது நாள் என்னிடத்தில் கேட்டார், பிரதர் நான் கவனித்தேன், நீங்கள் எல்லா சத்தியத்தையும் முழுமையாக பேசலையேன்னார். என்ன பேசலைன்னு கேட்டேன். ஞானஸ்தானத்தை நீங்கள் பேசாமல் விட்டுட்டீங்களே அப்படின்னார். அபிஷேகத்தை பற்றி பேசாமல் விட்டுட்டீங்களே, அபிஷேகம் ஞானஸ்நானம் இதெல்லாம் நீங்கள் பேசணுமே, வெறும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அதை பற்றி தான் நீங்கள் பேசுனீங்க, ஏன் ஞானஸ்தானத்தை பேசலைன்னு கேட்டார். அப்போ நான் அவரிடத்துல சொன்னேன், உங்கள் சபையில் யாராவது இன்னும் ஞானஸ்தானம் பெறாமல் இருக்காங்களா அல்லது உங்கள் சபையில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களான்னு கேட்டேன். இது நடந்தது. அப்பொழுது அவர் சொன்னார், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் ஒரு வார்த்தை சுவிசேஷத்தை அல்லது ஒரு பிரசங்கம் பண்ணணும்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னார். ஏன் இருக்கணும்? இப்படிப்பட்ட ஆட்கள் எனக்கு அப்போ அந்த நேரத்தில் இந்த வசனம் ஞாபகத்துக்கு வரல, வந்தால் சொல்லியிருப்பேன். இவர்கள் அந்த காலத்தில் பவுல் காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நல்ல போதகராக வேண்டியிருக்கிற உங்களுக்கு திரும்ப திரும்ப அதை ஒரு பாரம்பரியமாக வைத்திருக்கிறோம். ஒரு பிரசங்கம்னு பண்ணால் முதல்ல மனம் திரும்புதலை பற்றி பேசுங்க. அவன் மனம் திரும்புதல் தான் உட்கார்ந்துருக்கிறான். அந்த இடத்துல ஒரு பொது வெளியிலே தேவனை அறியாத ஜனங்கள் வரும்போது மனம் திரும்புதலை பேசணும். ஏற்ற இடத்துல பேசுகிற வார்த்தைக்குத்தானே மதிப்பு இருக்குது. அப்போது அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கவங்க மனம் திரும்பினவங்க ஒரு மனம் திரும்புதலை பேச சொல்லுகிறார். பவுல் இங்கே சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டியிருக்கிற நீங்கள் இன்னும் உட்கார்ந்து குறிப்பு எழுதிக்கிட்டு இருக்க, மூல உபதேசங்கள் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவரானீர்கள். நீங்கள் அடுத்த கட்ட ஆகாரத்தை நீங்கள் தேடவில்லை. அப்போ எப்படி நீ பலப்படுவ? பால் நல்ல உணவு தான், ஆரோக்கியமான உணவு தான், என்னை துவக்க காலத்தில் வளர்த்தது அதுதான். அதுக்காக நான் அதையே பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது ஃபீடிங் பாட்டிலை வச்சு பால் தான் கொடுத்தாங்க, வேறு திட உணவு கொடுக்கவில்லை. அதுதான் என்னை கொஞ்சம் வளர்த்தது, ஒரு கட்டத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தது. அதுக்காக நான் அதை விடமாட்டேன், தினம் அந்த பாலையே குடிப்பேன்னு சொல்லி பாலை குடிச்சிட்டு இருக்க முடியுமா? அடுத்த கட்ட உணவுக்கு மாறி விடுகிறோமே. டாக்டர்ஸே சொல்கிறாங்களே இத்தனை மாதம் இதை கொடுக்கணும், இப்போ நீங்கள் குழந்தைக்கு திட உணவை கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்களே. அப்போ இவர் பாருங்கள், மறுபடியும் அதே மூல உபதேசத்தை நான் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பாலை உண்ணத்தக்கவரானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் அவன் பழக்கப்பட மாட்டான். அவனுக்கு இந்த வாக்கு தத்துவம், அவனுக்கு கர்த்தர் உனக்கு இதை செய்வார் அதை செய்வார், நீ எப்படி இருந்தாலும் உனக்கு செய்வார் என்ற ஒரு போலித்தனமான நம்பிக்கை கொடுத்து அவன் அந்தந்த நேரத்தில் மாத்திரம் உற்சாகப்படுத்தி அவனை அப்படியே அனுப்பி விடுவது, அவ்வளோதான். அதுக்கு மேலே கேளுங்களேன், தெரியாது அவங்களுக்கு. இதான் கர்த்தருடைய வசனமா கர்த்தருடைய உபதேசமா தெரியாது. ஆகவே அவர் சொல்லுகிறார், பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாக இருப்பான். அந்த வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள், அவனுக்கு தெரியாது. சில ஊழியர்களை நான் பார்த்துருக்கிறேன், சில சபைகளை நான் பார்த்துருக்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை.
அப்படியே சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே ஆடி பாடி பாட்டு மாத்திரம் பாடி பாட்டுக்கு விளக்கம் சொல்லி அதோட முடிச்சுருவாங்க. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குது. பலமான ஆகாரம் இருக்கிறது, பாலையே கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்களும் அப்படியே ஒரு மயக்கத்தில் அப்படியே அதை அவர்கள் ஒரு பெரிய உணவை போல் நினைத்து அதை அவர்கள் சுவைத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவர் சொல்றார், பலமான ஆகாரமானது நன்மை தீ